சார் உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. மிகவும் கைராசியான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் அது. அது மட்டும் இல்ல, நீங்க துபாய் அது இதுன்னு பறக்குறீங்க. சரி, அந்த விஷயத்த தூக்கி மூர கட்டிடுவோம். அதாவது நெறைய சேனல்ல உங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ கைராசியான மனுஷன். அன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னுவாங்க. தீர்க்க முடியாத மோசமான நோய கூட நீங்க உங்க மருந்தால நீங்க குணப்படுத்திடுறீங்க. அது எப்படி சார் சாத்தியம்? இப்ப தீராத வியாதிமா ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கு. நான் அவங்கள போய் பார்க்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அவங்க வந்து எனக்கு முன்னாடி ஒரு 15 டாக்டர்ஸ பார்த்துருப்பாங்க. உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அங்கெல்லாம் பார்த்துட்டு மெடிசின் எடுத்துட்டு முடியல, பண்ணல, உட்காந்துருவாங்க. எது சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் போகிறேன் அப்படின்னா, நானும் எடுத்தோடனே மெடிசன் கொடுக்க மாட்டேன். கவுன்சிலிங் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு. நான் எப்படி மெடிசன் கொடுக்குறேன், என் மெடிசன் உனக்கு எப்படி வேலை செய்யும், நீ இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும். உனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீ தான் என்கிட்ட பேசணும். உங்கள் அப்பாவோ அம்மாவோ பேச சொல்லக்கூடாது. ஒன் டு ஒன் பேசணும். அப்போ தான் எனக்கு தெரியும் சில விஷயம். இப்படிலாம் நான் அவங்ககிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நோய்ங்கிறது வந்து உடம்புல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு போகிறது தான்மா. இதை வச்சுக்கிறதும் அனுப்புறதும் நம்ம கிட்ட இருக்கு. மெயினாக பேஷண்ட் கிட்ட இருக்கு. கெஸ்ட் வரதும் ஆமாம், அந்த மாதிரி. இதை வந்து நான் அவங்களுக்கு சொல்லுவேன், எடுத்துரு. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ கட்டில் தான் படுக்கணும், பெட்டில் தான் படுக்கணும். நான் சொல்லுவேன், கண்டிப்பாக படுக்காத. தரையில் படுத்து ஒரு 40+ ஆயிடுச்சா, தரையில் படு, தலகாணி வச்சுக்காத. சுகம் இருக்காதே சார். அப்படியே கட்டாந்தரையில் இல்லைம்மா, 2 நாள் 3 நாள் கஷ்டமாக இருக்குமா. அதில் கிடைக்கிற சுகம் எதுலையுமே இருக்காதுமா. தரையில் படுத்து உருண்டிங்கன்னா காலைல 4 மணிக்கு எழுந்தோடனே ஃபஸ்ட்டு மோஷன் போவீங்க. பாடி ஃப்ரெஷ் ஆகுதா, அடுத்தது காஃபி சாப்பிட்றீங்க, மைண்டு ஃப்ரெஷ் ஆகுதா, பிரம்ம முகத்தில் எழுந்துக்கணும்னு தோணும். இதெல்லாம் வந்து தரையில் படுத்தா மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் கட்டிலில் படுத்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்காது. 10 மணி மட்டும் தூங்குவோம். ஆமாம், இஷ்டத்துக்கு தூங்குறது இல்லை, அது சோம்பேறித்தனம். 10 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துக்க மாட்டீங்க. நீங்கள் தரையில் படுங்க, காலையில் படுத்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்துக்கணும், ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்பீங்க.